யுகி, ரொம்ப டைம் ஆச்சு, நீ கிளம்பு. எங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாப்பா, இவளும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. எந்திரிக்க ரொம்ப நேரம் ஆகும். இப்ப கிளம்பினாதான் உண்டு. நீ கிளம்பு. ஓகே மேடம். ஆனா நான் போனதுக்கு அப்புறம் இவங்க எந்திரிச்சு நான் எங்கன்னு கேட்டாங்கன்னா எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்பா. இவ கேட்பாங்கிறதுக்காக நீ போகாம இருக்க முடியுமா? நிச்சயதார்த்தங்கிறது லைஃப்ல ஒரு தடவை தான் நடக்கிறது. அதை விட்டுட்டு நீ இங்க வந்து இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு சங்கடமா இருக்குப்பா. மேடம், இந்த மாதிரி நேரத்துல யாரா இருந்தாலும் முதல்ல அடிப்பட்டவங்கள தானே கவனிப்பாங்க. இருக்கலாம்பா, ஆனா நிச்சயம் நடக்கும்போது இப்படி யாருமே கிளம்பி வரமாட்டாங்க. அதுக்கு நானும் இவ்வளவு ஒரு காரணம் ஆயிட்டுமே நினைக்கும் போது கில்ட்டியா இருக்குப்பா. உன்னோட விசேஷத்துக்கு நீயே லேட்டா போனா நல்லா இருக்காது. நீ கிளம்புப்பா. நிச்சயங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தானே மேடம், அதை பெரியவங்களே பார்த்துப்பாங்க. என்னடா பேசுற? இது பெரியவங்க பண்றதுதான். ஆனா அந்த நேரத்துல பொண்ணு மாப்பிள்ள அங்க இருக்கணும்ல. ஆமாப்பா, அதுவும் ஒரே ஊர்ல இருந்துகிட்டு நீ போகலன்னா ரொம்ப தப்பா போயிடும். மத்தவங்களை விடு, வைஷு உன்னை எதிர்பார்க்க மாட்டாளா? நீ பக்கத்துல இருக்கணும்னு அவ ரொம்ப ஆசைப்படுவா. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உன்னை அறிமுகப்படுத்தணும், ஒன்னா நின்னு போட்டோ எடுக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பா. அதுக்காகவாவது நீ போய் தானே ஆகணும். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மேடம். ஆனா மாயாவை இந்த நிலைமையில விட்டுட்டு போறோமேன்னு ரொம்ப உறுத்தலா இருக்கு மேடம். ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இவளை பாத்துக்க நான் இருக்கேன். ஆனா அங்க நீ இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. இத்தனை வருஷமா இவளை நான் தானே சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பாத்துக்க மாட்டேனா? அதுவும் இல்லாம நீ ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்குன்னு வேற சொல்லிட்டு வந்திருக்க. அது மாயான்னு தெரிஞ்சா இன்னும் கோவப்படுவாங்க. அது வேற எனக்கு பயமா இருக்குப்பா. பயப்பட என்ன இருக்கு மேடம்? மாயாவுக்கு அடிபட்டா நான் வரக்கூடாதா, பார்க்க கூடாதா? ஐயோ, புரியாம பேசாதப்பா. வைஷாலி வீட்ல அது ஆக்சிடென்டா நினைக்க மாட்டாங்க. நாங்க வேணும்னே பண்ணதா உன்னை வரவிடாம பண்றதுக்காக நாடகம் ஆடன்னு தான் நினைப்பாங்க. ஆமாடா, உங்ககிட்ட நேரடியாவே கேள்வி கேட்பாங்க. சந்தோஷமா நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் சண்டையில போய் முடியும். அதுக்கு நாங்க காரணம் ஆயிடக்கூடாதுப்பா. வைஷுவோட அப்பா என் தலையதான் உருட்டுவாரு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ கிளம்புப்பா. என்னடா யோசிக்கிற? உங்ககிட்ட தகவல் சொன்னதே தப்புன்னு யோசிக்க வச்சிடாத. இங்க நான் இருக்கேன்டா. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண நான் பண்ண போறேன். நீ முதல்ல கிளம்புடா. கிளம்புறா, கத்தாத. விட்டு நீ எங்க போறா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மாயா, நான் கண்டிப்பா போகணும். நீ எங்கேயும் போக கூடாது, என் கூடவே இருக்கணும். ஏங்க, நிலம புரியாம விளையாடாதீங்க. யுகி அவன் விசாரிச்சுக்கு போய் அவனுங்க. அவனை விடுங்க முதல்ல. யுகி எங்க போறான்? கடவுளே, இதை எப்படிங்க நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? இன்னைக்கு யுகிக்கும் வைசாலிக்கும் நிச்சயதார்த்தங்க. அவங்க கண்டிப்பா போய் ஆகணும். யுகிக்கு நிச்சயதார்த்தமா? அப்படின்னா அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இருப்பா வேலு. அது ஒண்ணு இல்லாமோ, வைஷாலியும் யுகியும் ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்கல்ல, அங்கே இன்னைக்கு விசேஷம் இருக்கான். அதுக்கு நிச்சயம் போகணும்னு சொல்றாங்க. நீ போய் சொல்ற, நீ என்னமோ வேற சொல்ற. ரெண்டுமே ஒண்ணுதான் மாயா. நீங்க என்ன ஏமாத்துறீங்க. இல்ல, நீ எங்கேயும் போகாத யோகி, என் கூடவே இரு. சுத்தம் விளங்கிரும்டா. ஏதோ ஒன்னு சொல்லி சமாளிச்சு கிளம்புடா. மாயா, யோகி நீ போகாத, நீ என் கூடவே இரு. இல்லனா அம்மா பாப்பா அழுவா. இவகிட்ட பேசிட்டு இருந்தா சரியா வராது. ஊசி போட்டு இவளை தூக்க வச்சிடுற. நீ கிளம்புப்பா. பேசாத, நீ பேட் கேர்ள். அம்மா, யோகி நீ போகாத யோகி, இல்லனா நான் கத்துறேன், அழுவார அகல பண்ணுவேன். நீ போகக்கூடாது. சொன்ன கேளு. ஐயோ, என் கூடவே இருக்கணும் நீ.
ஏமா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கலாமே. பையன் எப்போ வருவாப்ல? அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சபையை காக்க வைக்கிறோன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் வரத்துக்குள்ள மத்த ஏற்பாடெல்லாம் முடிச்சிடலாமே. ஏம்மா எல்லாமே முடிஞ்சு போச்சு, நிச்சய பத்திரிக்கையும் எழுதியாச்சு, வேற என்ன பண்ணலாங்கிறீங்க? அத்தை, சபையில் எத்தனை பேர் உட்கார வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்றது தப்பு அத்தை. வேலையை விட்டு எல்லாரும் நமக்காக வந்திருக்காங்க, இப்படி எல்லாரையும் காக்க வைக்கலாமா? யுகி பண்றது எனக்கே சங்கடமா தான் இருக்கு மாப்ள. அவன் ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றானோ. பிரியங்கா அண்ணன் வரானான்னு பாரு. பார்த்தா வந்துருவானா? ஃபோன் பண்ணி கேளுமா. என்னாச்சு பிரியங்கா? அம்மா நாட் ரீச்சபிள்னு வருதுமா. அத்தை, அவன் எங்க இருக்கிறான், என்ன பண்றான், எப்போ வருவான் நமக்கே தெரியலனா அது ரொம்ப அசிங்கம் அத்தை. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வரலன்னு வச்சுங்களேன், என்னடா இவன் இப்படி சொல்றானேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நிச்சயதார்த்தம் நிச்சயமா நடக்கும்னு சொல்ல முடியாது. அவன் எப்படியும் வந்துருவாம்மா. வந்ததுலேருந்து நீங்களும் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க புள்ள என்ன வந்த பாடு இல்லையே. இல்லைங்க, அவன் கண்டிப்பா வந்துருவான். எப்போ? நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா? அவர் ஒன்றும் விருந்தாளி இல்லைங்க, மாப்பிள்ளை. அவரே வரலன்னா எப்படி? நாங்கள் என்ன பண்ணுறது, எதை நம்பி இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணுறது? நீங்க ஒன்றும் பதறாதீங்க, அவன் கண்டிப்பா வந்துருவான். நான் ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்றேன். பிரியங்கா, நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி பாருமா. அவன் எங்க இருந்தாலும் உடனே வர சொல்லுமா. இன்னும் 5 நிமிஷத்துல அவன் இங்க இருக்கணும். என்னாச்சு பிரியங்கா? அம்மா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னது போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானா? இது எப்படி குசு குசு சொன்ன எப்படி? ஏன் அத்தை, உங்க புள்ள பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஒன்னு நேரத்துக்கு வரணும், இல்ல தகவலாவது சொல்லி அனுப்பணும். இப்படி எதுவுமே இல்லாம போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண எப்படி? இருங்க மாப்ள, ஒருவேளை போன்ல சார்ஜ் இல்லாம கூட இருக்கலாம். நீங்க அவசரப்படாதீங்க. பிரியங்கா, வேலானனும் அங்கேதானே இருக்கான், அவனுக்கு போன் அடிச்சு பாரு. அம்மா வேலு ஒன்னாவது ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. என்னடி இது, 2 பேருமே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களாமே. இப்போ என்னம்மா சொல்ல போறீங்க? 2 பேர் ஃபோனுமே சார்ஜ் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? ஐயோ, என்னாச்சுன்னே தெரியலையேங்க. எனக்கு தெரியுங்க என்ன நடந்திருக்கும்னு. நான் சொல்றேன், திட்டம் போட்டு அவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. இல்லைங்க, என் தம்பி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். பண்ண மாட்டான்னு எப்படிமா நம்புறது? உங்களோட வர வேண்டிய மாப்பிள்ளை இன்னும் இங்கே வரல, ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதுக்கு என்னங்க அர்த்தம்? ஒருவேளை உங்கள் புள்ள பழசையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என்னை பழி வாங்குறாரோன்னு தோணுது. சச்சே, நீங்க எங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க? அவன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அங்க என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. அங்க இருக்கிற பதட்டத்துல. அம்மா, அது எப்படிம்மா கரெக்டா நிச்சயதார்த்தம் அன்னைக்கு அவர் ஃப்ரெண்டுக்கு அடிபடுமா, இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போவாராம்? என்னம்மா இதெல்லாம்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சரிம்மா, நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும்,
அந்த ஃப்ரெண்டுக்கு அப்பா அம்மாவே இல்லையா? இல்ல சொந்தக்காரங்களே யாரும் கிடையாதா? அவங்க கிட்ட சொல்லி பாத்துக்க சொல்லிட்டு இவர் வந்திருக்கலாம்ல. உங்க புள்ள என்ன டாக்டரா? அவர் பக்கத்திலேயே இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்த போறாரா? சரி, ஆறுதலுக்காகவே இருக்காருன்னு வச்சுக்குவோம். போனை எதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? அவர் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ வேணும்னு பண்றாரோன்னு தோணுது. ஒருவேளை உங்க பிள்ளைக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஏதோ சூழ்நிலை காரணமா தான் அவன் வராம இருக்கான். தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. ஆமாங்க, அவர் வேணும்னே பண்ணிருக்க மாட்டாருங்க. இருமா, இவ்வளவு நேரம் ஆயும் அவர் வரலங்கிறப்போ என் மனசுல என்னென்னமோ ஓடுது. நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஒன்றும் சரியா படலை. நல்ல நேரம் போய்கிட்டே இருக்குப்பா. நம்ம நிச்சய பத்திரிக்கை வாசிச்சு தட்டை மாத்திக்கலாமே. இல்லை மாமா, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த நிச்சயத்தை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். அப்படி போடு. இப்பதான் களை கட்டுது. குடிகார வீட்டு சம்பந்தம்னா சும்மாவா? என்னங்க இது? ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? மாப்பிள்ளை வரலங்கிறதுக்காக யாராவது நிச்சயதார்த்தத்தை நிறுத்துவாங்களா? மாப்பிள்ளை மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்காம இந்த நிச்சயத்தை நம்ம எப்படி பண்ண முடியும்? நாளைக்கு நம்ம பொண்ணு நல்லா இருக்க வேணாமா? நந்து, என்னப்பா பிரச்சனை? ஏன் நிச்சயத்தை நிறுத்த சொல்ற? தப்பா நினைக்காதீங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம். என் பொண்ணு விருப்பப்படுறா. ரேகாவுக்கும் சம்மதம் தான். ஆனா மாப்பிள்ளையோட விருப்பம் என்னன்னு தெரியலையே. யுகிக்கு இதுல பூர்ண சம்மதம் தாங்க. அந்த சபையில வந்து சொல்லணுமா? பொண்ணு வீட்டுல சம்மதமா, மாப்பிள்ளை வீட்டுல சம்மதமா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு சம்மதமான சபையில கேட்பாங்களே. சம்மதம்னு சொல்ல என் பொண்ணு இருக்கா? உங்க பையன் எங்கம்மா? சொல்லுங்கம்மா. நாளைக்கு இஷ்டம் இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்கன்னு உங்க பையன் சொன்னா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? மாமா, நான் எல்லாத்தையும் உடைச்சே சொல்லிடுறேன். மாப்பிள்ளை தம்பிக்கும் எனக்கும் ஏற்கனவே கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்துச்சு. இருந்தாலும் என் பொண்ணு ஆசைப்படுறாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ திட்டம் போட்டே அவர் என்னை பழிவாங்கிறாரோன்னு எனக்கு தோணுது. இல்லைங்க, அவன் அப்படியெல்லாம் செய்யற ஆள் கிடையாதுங்க. ஏமா, உங்க புள்ள பண்றது கொஞ்சம் கூட சரியில்லையாம்மா. நிச்சயம் நடக்கும்போது யாராவது இப்படி பண்ணுவாங்களா? தப்பு தாங்க. என்னம்மா நீங்க புள்ளைக்கு புத்திமதி சொல்லி கூட்டு வராம போக விட்டுட்டு இங்க வந்து வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? மாமா, நிச்சயத்தை இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். 2 நாள் தள்ளி வைக்கலாம். அவசரப்படாதீங்க. நம்ம சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். மாப்பிள்ளை அதுக்குள்ள வந்துடுவாரு. மாப்பிள்ளை இல்லாமே நிச்சயதார்த்தம் பண்ணலாங்கறியா? நிச்சயம் பெரியவங்களுக்குள்ள தானே பண்றது. நாம இருக்கோம், நம்ம தட்டை மாத்திக்கலாமே. ஆமாங்க, நிச்சயத்துக்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதான் நம்ம பெரியவங்கெல்லாம் இருக்குமே, நாம இந்த தட்டை மாத்திக்க போறோம். ஏமா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பெரியவங்க தானே நிச்சயம் பண்ணிக்க போறோன்னு என் பொண்ணை நான் வேலைக்கு அனுப்பியிருந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏன் அனுப்புனீங்க, எதுக்காக அனுப்புனீங்கன்னு 1008 கேள்வி கேட்பீங்கல்ல? சொன்னா புரிஞ்சுக்கோங்க. மாப்பிள்ளை இல்லாம நிச்சயதார்த்தம் பண்ணா அது நமக்கு அவமானம். அதை நீ புரிஞ்சுக்கோ. நீங்க ஏது அவமானமா நினைக்கிறீங்க? ஏதோ சூழ்நிலை அவர் வரல. என்னால அப்படியெல்லாம் ஏத்துக்க முடியாதும்மா. வேண்டாம்னா வேண்டாம் தான். பெற்று என்னங்க என்னங்க பேசாம இருக்கீங்க? நிச்சயம் இப்ப வேணாம்னு சொல்றாங்க. நம்ம சார்பா ஏதாவது பேசுங்க. அதமா பேசுவ. நிச்சயத்துக்கு மாப்பிள்ளை வரலன்னா கேள்வி கேட்கதான் செய்வாங்க. நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும். சரிங்க, நிச்சயத்தை ஒரே அடியா நிறுத்திடலான்னு சொல்றாங்களே, இப்ப என்ன பண்றது? அது அத்தைதான் முடிவு பண்ணா. நல்ல இடம், புடிச்ச பொண்ணு, சிறப்பா இருக்கும்னு இவங்க தானே பேசி முடிச்சாங்க. இவங்களே பேசிட்டோம். ஐயா, பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 2 பக்கமும் இருக்கோங்க. என் புள்ள இன்னும் வராம இருக்கிறது தப்பு தான். அதுக்காக சபையில எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
பிள்ளைங்களோட வாழ்க்கை ஒருத்தர் விருப்பப்பட்டு தொலைச்சிட்டாங்க. அவன் வரலைங்கிற காரணத்துக்காக இந்த நிச்சயம் தயவு செஞ்சு நிக்க வேண்டாயா. நீங்க பெரியவங்க, இந்த தப்பை மன்னிச்சு இந்த நிச்சயத்தை நடத்தி வைங்க. பிள்ளைங்களை வாழ வச்ச புண்ணியம் உங்களை வந்து சேரும். தயவு செஞ்சு நீங்க வாழ வைங்கய்யா. இதை நீங்க தான் பேசி முடிக்கணும். நடக்க வேண்டிய நல்ல காரியம் நின்னு போயிடக்கூடாது. நந்துகிட்ட பேசுங்க. இப்ப நந்து, இங்க பாரியா, பெத்த மனசு பதறுதியா? இதை பாருங்க மாமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு நான் ஒத்துக்கிறதா இல்லை. நந்து இரியா, அவசரப்படாத. ரேகா சொன்ன மாதிரி இதெல்லாம் பெரியவங்களா பார்த்து பண்றது. மாப்பிள்ள வர்றப்ப வரட்டும், நம்ம நிச்சயத்தை முடிச்சிருவோம். இதை எந்த நம்பிக்கையில பண்றது? இன்னைக்கு ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட், நிச்சயத்துக்கு வராம போனவர் நாளைக்கு கல்யாணத்துக்கு வருவாரு. என்ன நிச்சயம்? என்னப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இல்ல மாமா, இல்ல. நாளைக்கு கல்யாணத்தன்னைக்கு அவர் இப்படி பண்ணிட்டாருன்னா எல்லாரும் முன்னாலையும் நல்லா அவமானப்பட்டு நிக்க முடியாது. அட, அந்த பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்பா. ஒரு சின்ன பிரச்சனைக்காக நிச்சயம் வேணான்ற முடிவுக்கு நாம வரக்கூடாது. ஆமாப்பா, நம்ம தட்டை மாத்தி சடங்கெல்லாம் முடிச்சிடலாம்ப்பா. மாப்பிள்ளை எல்லாமே நிச்சயம் பண்ணிக்கலாங்கிறீங்களா? அட என்னப்பா நீ, அவங்க சம்மதம் இல்லாமலையா வந்திருப்பாங்க? ஏமா, உன் புள்ள இந்த பொண்ணை விரும்பி தானே ஏத்துக்கிட்டான்? ஆமாங்க. கல்யாணத்துக்கு பிறகு பொண்ணை கண்கலங்காம பாத்துக்குவான்ல. என்னமா பாக்குறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பாத்துப்பாங்க. உறுதி கொடுங்கம்மா, பொண்ணு வீட்டுல உறுதி கொடுங்க. இனிமே என் பிள்ளையால எந்த பிரச்சனையும் வராது. கல்யாணத்துக்கு பிறகு பொண்ணை நல்லா பாத்துக்குவான்னு உறுதி கொடுங்க. என் பிள்ளை இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நல்லபடியா பாத்துக்குவான். அதுக்கு நான் உறுதி கொடுக்கறேன். அப்புறம் என்னப்பா, ஆக வேண்டியதை பாருங்க. இல்ல, அவங்க சொன்னாங்கன்னு. ஏப்பா, நாங்கெல்லாம் சபையில முடிவு பண்ணிட்டோம். உன் பிள்ளைக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை தேவையில்லாம தடுக்காத நீ. மனசுல ஒண்ணு வச்சுக்காம பண்ணி வைப்போம்பா. சின்ன சிறுசுங்க நல்லா இருந்துட்டு போட்டோம்.